بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم صدق الله عليه. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நிக்காவுடைய ஒரு மஜ்லிஸுக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறோம். நிக்கா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறைகள், அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய விஷயங்கள் எடுத்து இந்த மஜ்லிஸிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய முழுமையான ஃபாயிதா நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானா. அருமையான சகோதரர்களே, நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டின சில விடயங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் நிக்காஹ். அந்த நிக்காஹுக்கு உரிய பருவம் இருக்குது. அந்த பருவம் வந்துட்டா அவங்கள கரை சேர்த்துருவோம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَأَنْكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. வயதாகின ஆண் பெண் இருபாலாரையும் நீங்கள் நிக்கா செய்து கரை ஒதுக்கி விடுங்கள், நிக்கா செஞ்சு வச்சுடுங்க. இயக்கூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹு தஆலா அவனுடைய ஃபத்ல் அருட்கொடைய கொண்டு தயாளத்தின் மூலம் இவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவான். எனவே வயதாகினா அவங்கள கரை சேர்த்துருவோம். வயதாகின ஆண் பெண் உரிய நேரத்தில் திருமணம் முடிக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு ஆண் வாலிப பருவத்தில் கல்யாணம் முடிக்கணும். வாலிப பருவத்தை கடக்காத நிலையில உள்ளால கல்யாணம் முடிச்சு கொள்ளணும். வாலிபம் முடிகிற கடைசி வயசு, வாலிப உச்சம் 33. ஆண் பெண் ரெண்டு பேருடையும் வாலிபத்தின் உச்சம் 33 வயசு. இதுதான் சொர்க்கத்தில் ஆண் பெண் ரெண்டு பேருடைய வயது 33. இதனால ஆண்கள் 25 திருமணம் ஆகிறோம். 35க்கு பிறகு போனா திருமணம் முடிக்கலாம், புள்ள பெறலாம். ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பெரிய ஒரு பகுதியை இழந்துட்டு தான் அவர் கல்யாணத்துக்கு வாரார். இதனால அல்லாஹு தஆலா சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்ட இந்த பகுதியில் வயதாகினா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். எப்படி ஒரு ஜனாசா மௌத்தாகினா உடனே அவங்களை அடக்கிறதுக்குரிய வேலை பார்க்கணுமோ, தொழுக நேரமாகினா அஸ்ஸலாத்து அலா வக்திஹா உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றணுமோ, அதே போன்று வயதாகினா கல்யாணத்தை நடத்தி கரை சேர்த்து விடணும் பிள்ளைகளை. இது மிக முக்கியமான பகுதி. இந்த கரை சேர்க்கிற நேரத்தில், கல்யாணம் முடிச்சு வைக்கிற நேரத்தில் பொதுவாக நாங்கள் பார்க்குற எங்கள் ஊர்களில் நாங்கள் பார்க்குறோம், அவங்க மாப்பிள்ளையை தேடுறது, ஜப்பானில் போய் மாப்பிள்ளையை தேடுறேன், கட்டாரில் போய் தேடுறேன், வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தால் உடனே கல்யாணத்தை கட்டி வச்சிடுறேன். மாப்பிள்ளை விட்டார் பொண்ணை தேடக்குள்ள அவங்களுடைய பின்னணி எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்கிறது.
எப்படி மாப்பிள்ளை தேடணும்ன்ற விஷயத்தை மாப்பிள்ளையோட உம்மா வாப்பா முதலாவது படிக்கணும். அந்த மாப்பிள்ளை படிக்கணும். பெண்ணை எப்படி தேடுறது என்றத, பெண்ணை எப்படி தேடுறன்ற பெண்ணுடைய மாப்பிள்ளையுடைய உம்மா வாப்பா பெண் தேடுற முறையை தெரிஞ்சு கொள்ளணும். பெண்ணை தேடுறது எப்படி மாப்பிள்ளை தெரியணும். நான் எப்படி பெண் தேடுறேன், நான் ஏன் கல்யாணம் முடிக்கிறேன், என் நோக்கம் என்ன, எல்லாரும் முடிக்கிறாங்கன்றதுக்காக நானும் முடிக்கிறேனா இருக்கக்கூடாது. சஹாபாக்களை பார்க்கணும், எப்படி கல்யாணம் முடிச்சாங்க, எப்படி பொண்ணு தேடினாங்க, எப்படி மாப்பிள்ளை தேடினாங்க. தாபீங்களுடைய வரலாறுகளை தேடி பார்க்கணும், எப்படி கல்யாணம் முடிச்சாங்க. எனவே இது படிக்கிற முக்கியமான பாடம் தான். பொன் பார்க்கிறாக்கள், மாப்பிள்ளை பார்க்கிறாக்கள். இவங்க போனோம், மாப்பிள்ளை பேரை கேட்டோம், தொழிலை கேட்டோம், வேசை கேட்டோம், வந்தோம். பொண்ணை பார்த்தோம், பேரை கேட்டோம், வேசை கேட்டோம், வந்தோம். நல்ல பொம்பளை, அழகான பொம்பளை, வெள்ளை பொம்பளை, கல்யாணத்தை முடிப்போம். பணக்கார பொம்பளை, கல்யாணத்தை முடிப்போம். அருமையான சகோதரர்களே, பெண்ணை பார்க்குறதும் மாப்பிள்ளையை பார்க்குறதும் சஹாபாக்குடைய வரலாறு, தாபியங்களுடைய வரலாறுல போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் திருமணமாகணும் என்றா உதாரணமாக தாபியங்களில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் சயீத் இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ். அவங்க கல்யாணம் முடிக்கணும், பெரிய பெரிய இடமெல்லாம் தேடி வருது. ஆனால் அவங்க தேடி போகிறாங்க. ஒன்று தன்னை தேடி வார கல்யாணம், இன்னொன்று தான் தேடி போகிற பொண்ணு இருக்குது. ரெண்டு இருக்குது. இவர் தேடினார் எங்கே போயின்னா, எப்படியாவது ஒரு சஹாபிர மகளை கல்யாணம் முடிச்சிருவோம், அதில் அந்த ஒன்று தான் வெற்றி கிடைக்கும். இந்த தேடி தேடி போனதில் மிக முக்கியமான சஹாபி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சஹாபி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஏழ்மையான சஹாபி அவங்களோட மகளை தேடி போய் கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க. இப்போ கல்யாணம் முடிக்க தேடக்குள்ள மார்க்க பின்னணியை அடிப்படையாக வச்சுக்கணும். இங்கே போய் தான் நான் கல்யாணம் முடிக்கிறேன். இது மிக முக்கியமான விஷயம். அந்த பின்னணியில் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகினாத்தான் சந்ததி சந்ததியாக அந்த சங்கிலி தொடர் சரியாக போக துவங்கும். இப்போ இவங்க பெரிய ஆளாகி பெண்ணாம்பரி இமாமாக மாறி சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் கலையில் பேர் போனான். இவங்க பெண்ணாம்பரி இமாமா இருக்கக்குள்ள இவங்களுக்குரிய ஒரு மகள் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹோட மகள். அந்த மகளுக்கு மாப்பிள்ளை கேட்டு வருது, என்ன கூட மகளை என்ன மகனுக்கு கட்டித்தாங்கன்னு ஒருத்தர் கேட்டுவார். யாரு? அன்று ஹலீஃபாவா இருந்தவர் தான் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர். அவர் ஆள் அனுப்புறாரு, ஏண்ட மகனுக்கு வலீத் இப்னு அப்துல் மலிக், ஏண்ட மூத்த மகனுக்கு உங்களோட புள்ளைய கட்டித்தரணும். ஆனா இவர் ஏண்ட புள்ளைய உங்களுக்கு தர மாட்டேன். மாப்பிள்ளை வருது, கேட்டு வருது, பெரிய இடம். பெரிய இடம்டா ஹலீஃபாட மகன், ஹலீஃபாட மகனுக்கு வருது. ஹசரத் சொன்னாரு, பாப்பா சொன்னாரு, என்ன பிள்ளைய கட்டித்தர மாட்டேன். பிள்ளைய கட்டி கொடுக்குற ஒவ்வொரு வாப்பாவுக்கும் இந்த யோசனை இருக்கணும். இன்றைக்கு நிறைய வாப்பாமார பார்க்குறோம், எப்படியாவது கட்டி கொடுத்துட்டு நாம கையை கழுவிடுவோம். எது வந்தாலும் பிரச்சனை, கையை கட்டி கொடுத்துட்டோம் என்ன செஞ்சிருவோம், நாம தப்பிச்சிடும், பிழைச்சிருவோம். இல்லை, வாரது எல்லாத்தையும் கபூல் செய்யறது இல்லை. கபூல் செய்ய வேண்டிய விஷயத்தை பிரதானமாக மையப்படுத்தி கபூல் செய்யணும். அந்த இடத்துல தவறு வர்ற பாருங்க, அந்த இடத்துல நடத்த சில தவறு தான் இன்றைக்கு காலிமார்ட்ட போனா விளங்குது. ஃபைல் எல்லாம் குமிஞ்சிருக்கு, அவர உயரத்துக்கு ஃபைல் இருக்குது. காலியாரை விட ஃபைல் உயரம். இன்றைக்கு வந்த பெரும்பான்மையான கல்யாணத்தை எடுத்தோம்டா முக்காவாசியும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சது. ரோட்டில் பொண்ணு தேடினது, மேட்டில் பொண்ணு தேடினது, கிளாஸஸில் தேடினது, பஸ்ஸில் தேடினது. இப்படி தேடி உடனே பார்த்த உடனே 2 பேரும் விருப்பம், உடனே கல்யாணம். 3 மாசத்துல காலியாட்ட வந்து நிற்குது. பாரத எல்லாத்தையும் கபூல் செய்யக்கூடாது, தேடி பார்க்கணும். முஸையப் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹோட மகளுக்கு பொன் கேட்டு வந்திருக்கு. ஹலீஃபாவோட மகன்
அதை விட பெரிய இடம் உண்டு இல்லை துனியாவில் அன்றைக்கு, அப்படியான இடம். சொன்னாங்க, என் மகளை உங்களுக்கு நான் கட்டித்தர மாட்டேன். நிறைய ஆள் போட்டு பின்னால் முன்னால் எல்லாம் பேசினார், விஷயம் நடக்கல. கடைசியாக வேறு வழியில் அவங்களுக்கு கசையடி அடித்த கதையெல்லாம் மிக்குது. யார் வாப்பாவுக்கு பிள்ளைய தர இல்லைன்னு சொல்லி வேறு குட்டிலே அரசியலில் நடக்கிற மாதிரி அதுக்குள்ளால எல்லாம் நடந்துச்சு. பிள்ளைய கட்டி கொடுக்கல. இவங்க பாடம் மஸ்ஜித் நபவியில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. வளமையாக வார வகுப்பு வார பிள்ளைய காணல. வகுப்புலாண்டே பாடத்துக்கு இல்லாத 3 நாளாக காணல. அதுக்கு பிறகு பாடத்துக்கு ஒருத்தர் வாராரு. அவர் வாராரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எங்கே பாப்பா 3 நாள் வகுப்புக்கு காணல, உங்களை பாடத்தில் ஈக்கலையே ரெண்டு கேட்கக்குள்ள அவர் சொன்னார், என் வைஃப் மௌத்தாயிட்டாங்க, அவங்களோட சில வேலையை பார்க்க இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சு அந்த வேலை ஈடுபட்டதால் எனக்கு பாடத்துக்கு வர கிடைக்கல. அதெல்லாம் 2-3 நாள் வரையெல்லாம் போச்சு. சொன்ன உடனே பாடம் முடிஞ்ச உடனே கேட்டாங்க, சார் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற ஐடியா இல்லையா, அடுத்த கல்யாணம்? அவர் கேட்டார், மை யுசவ் விஜுனி ஆலா திர்ஹமைன் சொன்னார். நான் ஒரு ஃபகீர், நான் ஒரு ஏழை, காசே இல்லை, 2 திர்ஹம் இருக்குது. யாரை சார் எனக்கு கல்யாணம் கட்டி தருவார்? ஒரு வாப்பாண்டு கல்யாணம் கட்டி தருவாரா எனக்கு என்ன கேட்கக்குள்ள சொன்னாங்க. அங்கே பள்ளியில் இப்போ உட்காந்து ஆக்களை முன்னுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, நான் ஏண்ட மகளை உங்களுக்கு கல்யாணம் கட்டி தந்துட்டேன். நிராகரித்தாங்க. ஹலீஃபாவுடைய மகனை நிராகரித்தாங்க. 2 ரூபா 2 திர்ஹம் கையில் வச்சுக்கிற ஆளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ கல்யாணம் கட்டினவர் அவர் தமிழில் சொல்கிறது 5 கட்டு 6 கட்டுன்னு சொல்கிறது. என்னடா இவர் அவர மகளை எனக்கு தந்துட்டாரா என்று வியந்து போய் வீட்டை போகிறார். மகரிப் நேரம் அவருடைய நோன்பு தொழுவிட்டு சாப்பிடு எண்ணெயில் ஜெயித்தில் தொட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. திடீர்னு கதவு தட்ட சத்தம் கேட்குது. கேட்டால் யார் வந்திருக்கிறீங்க? சொன்னார், சாயித் என்று. சாயித்னு சொன்ன உடனே அவங்க யோசிக்கிறாங்க, எந்த சாயித் வந்திருக்கலாம் என்று தெரிஞ்ச எல்லா சாயிதும் யோசிச்சாங்க. ஏனென்றா சாயித் இப்னு முஸையபை யோசிக்கவே இல்லை. என்று அவர் 40 வருஷமாக பள்ளி வீடாக இருந்தவர். 40 வருஷம் யாருடைய வீட்டுக்கும் போனதில்லை அவர். பள்ளி வீடு பள்ளி, அவ்வளவுதான். அதனால் இந்த சாயித் வந்தாருன்னு மாமா நினைக்கவே இல்லை. மொழிவன் திறந்து பார்த்தா இமாம் ஹசரத் வந்திருக்கிறாங்க. ஏன் அது நீங்கள் சொன்ன, நான் வந்து இப்போ தானே, ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தா அசருக்கு நடத்தினர், மாலை கல்யாணத்தை நடத்தினவர் புள்ளையை கொண்டு தந்திக்கிறாரு. நிக்காவை நடத்திட்டேன், இந்த முதல் இரவை நீங்கள் தனியாக கழிக்கக்கூடாது, இந்த இருக்கிற மனைவின்னு உள்ளே போட்டு கதவை மூடிட்டு வாப்பா போயிருந்தார் விட்டு பள்ளிக்கு. எங்களோட ஊரில் சம்மந்தமாக பார்த்தோம்னா நிக்காக நடத்தி வச்சுட்டு பிடிச்சி வைக்கிறேன். அக்கதுன்னு கொஞ்ச நாள் இருந்துச்சு, அந்த கூத்து கொஞ்ச நாள் போச்சு எங்களோட ஊர்களில். மாப்பிள்ளை விருப்பம், பொண்ணுக்கு விருப்பம்ன்றது இதில் பார்த்தது, இந்த ஃபோன்லையும் அது இதில் நான் பார்த்து முடிச்சுட்டு விருப்பம் உண்டாச்சு. கல்யாணம் நடத்தி முடிக்கிறது. நடத்தி கொஞ்ச நாளில் நடத்தி முடிஞ்ச ஒரு கிழமை போகல, மாப்பிள்ளை சொல்கிறாரு, எனக்கு சின்ன ஒரு டவுட் என்ன சார், என்னண்டா எனக்கு காட்டின பொம்பளை வேறு, முடிச்சு தந்தது வேற ஒன்று. வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எப்போ மார்க்க சொல்கிறத ஒன்றை சொல்ல வேறொன்றை செஞ்சோமோ அங்கே பிளவுதான். எத்தனையோ வாப்பாமா அழுது கொண்டிருக்கிறாங்க, ஏன் இந்த தவறு நான் செஞ்சேன், ஏன் நான் அவசரப்பட்டேன். அருமையான சோதரர்களே, அவங்களுடைய வாழ்க்கை எடுத்த முன்ன சொல்ல வந்தது, அப்படி அழகாக மாப்பிள்ளையை தெரிவு செய்ய வந்த மாப்பிள்ளையை எடுக்க இல்லை. ஹலீஃபாவுடைய மகன் வானா, முதல் அண்டே நான் என் பிள்ளைய வளர்ப்பு சீர்குலைஞ்சு போகும். நான் வளர்த்தது ஹாஃபிதாவாக வளர்த்திருக்கிறேன், ஆலிமாவாக வளர்த்தெடுத்திருக்கிறேன், மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளையாக எடுத்திருக்கிறேன். அந்த சுகண்டியை கண்ட உடனே முதல் அண்டு தஹஜ்ஜத் தொழுகை இல்லாமல் போயிடும். என் பிள்ளைக்கு கொடுத்த மார்க்கம் தொலைஞ்சு போயிடும். ஏண்ட பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேனோ அதை பாதுகாக்கிறது பொருத்தமான ஒருவர் தான் இவர் என்று அவர் தேடி அந்த பிடிச்ச இடம் தான் அந்த இடம். ஒவ்வொரு வாப்பாவுக்கும் உணர்வு இருக்கணும், ஏண்ட பிள்ளைய பெத்துட்டன் சரியாக கொண்ட கைப்பிடிச்சு கொடுக்குற என்ற கடமை என்றதை ஒவ்வொரு வாப்பாவும் சிந்தனையில் எடுக்கணும்.
அடுத்தபடி தான் ஒவ்வொரு கல்யாணம் முடிக்கிறாக்கள் முடிக்க இருக்கிறாக்கள் முதலாவது படிக்கணும். இன்றைக்கி சொல்கிறது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது. ஆம்பளை சொல்கிறது கல்யாணம் முடிச்ச அதில் பெரிய விஷயம் உண்டு இல்லையே, சின்ன விஷயம்தான்ன்றது. முடித்த பிறகுதான் தலையை கை வைக்கிறது. படிக்கிறது திருமணம் சம்பந்தமாக, கல்யாணம் முடிக்கிற சம்பந்தமாக, அது சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு முடித்தவர்கள் முடிக்க இருப்பவர்கள் மூத்த ஆக்களோட மஷூரா பண்ணணும். கல்யாணம் சம்பந்தமாக வாலிபர்களோட ஒரு நாள் மஷூரா பண்ணக்கூடாது. எந்தெந்த விஷயத்தை யாரோட மஷூரா பண்ண வேண்டும் என்ற தலைப்பு தனி தலைப்பது. கல்யாணம் முடிக்கிற நல்லமா, இந்த புள்ள நல்லமா, அந்த புள்ள நல்லமான்னு ஒரு நாளும் வாலிபர்களோட பேசக்கூடாது. மஷூரா கேட்கணும் மூத்த ஆக்கள்கிட்ட, மஷூரா சொல்ல தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட, அமானிதம் பாதுகாக்க தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போய் கேட்கணும். இப்படி நான் வந்திருக்கு நல்லமா, நான் முடிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கணும். இப்போ நான் நினைப்போம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் கேட்டு பார்த்தா விளங்கும் எனக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லைண்டு. எனவே பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை உம்மா வாப்பா முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். முதலாவது இபாதத்துடைய பகுதியை சொல்லிக் கொடுக்குறதோட, தொழுகையை சொல்லிக் கொடுக்குறதோட, மாப்பிள்ளையோட கடமையை பெத்த வாப்பா உம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த ஒரு தூரம் பேண வேண்டிய விஷயம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாப்பா சொல்லிக் கொடுக்கணும். அந்தரங்க விஷயங்களை ஒரு வாப்பா மகனோட உட்கார்ந்து திறந்து சொல்லிக் கொடுக்கணும், திறந்து பேசணும். இது மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் குறைபாடு நடக்கக்குள்ள வாழ்க்கையில் எல்லா இடத்தையும் தட்டுப்பட்டு கொண்டே வரும். அது சரியாக இருக்கணும். உதாரணமாக மாப்பிள்ளை பெண்ணை பற்றி விளங்குற ஆண்பிள்ளை இருக்க சபைன்றதா கொஞ்சம் கூடாத நான் பேசினா பிரச்சனை இல்லை. ஆண்கள் விளங்கணும். முதலாவது ஒரு பெண்ணுடைய கடமை என்ன, பொதுவாக எல்லா இடத்தையும் ஞாபகப்படுத்துகிற விஷயம்தான். ஒரு பெண் மனைவியாக இருந்தால் அவரோட கடமை என்ன என்பது தெரியணும். ஒரு மனைவியோட கடமை ஐவேளை தொழுகிறது அவனோட கடமை. ரெண்டாவது கடமை நோம்பு நோற்பது. அடுத்தது வெக்கஸ்தலத்தை பாதுகாக்கிறது, துர்நடத்தில் ஈடுபடக்கூடாது, ஹராம் அது. அடுத்தது கணவனுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும். அஞ்சாவது பிள்ளைய அழகா பராமரித்து எடுக்கணும். இந்த அஞ்சும் தான் ஒரு பெண்ணுடைய கடமை. ஆறாவது கடமை இல்லை. நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஊர்களில் பொதுவாக இலங்கையில் உள்ள பெண்கள் மனைவின் வந்தா உள்ள அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு மனைவியாக இருந்தால் உடுப்பை கழுவணும், சமைச்சு தரணும், அயம் பண்ணி தரணும், எல்லா வேலையும் செய்யணும். ஒன்று டோவி, இல்லாட்டி கோக்கி, இல்லாட்டி வேலைக்காரி, இல்லாட்டி ஏதாவது பேர் தான் வைக்க இந்தியோட மனைவி. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை தான் எல்லாம் செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்தகாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களே ஒருவருக்கு சக்தி இருந்தால் அவர் திருமணம் முடிக்கட்டும் என்றார். சக்தி என்றால் என்ன? ஒருவர் பெண்ணுக்குரிய அதாவது சுக்னா கிஸ்வா நஃபகான்றது, ஆடை சாப்பாடு தங்குமிட வசதி, இந்த மூன்றையும் ஒருத்தருக்கு ஏற்பாடு செய்ய ஏலும் என்றா அவர் கல்யாணம் முடிக்கிற தகமையை பெற்றுட்டார். அவர் கல்யாணம் முடிச்சிடும். அவரோட சம்பாத்தியத்தில் ஒரு பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், உடுப்பு கொடுக்கலாம், சொந்த வீடு வாசல் அல்லது கூலிக்கு தங்க வைக்கலாம் என்றால் கல்யாணம் முடிக்கிற முழுமையான சக்தியை பெற்றுட்டாரு. அந்த இடத்துல வந்துடும். இந்த எல்லா வேலையும் ஆணு தாங்கின பெண்ணு கடமை இல்லை. இன்றைக்கு வர முறைப்பாடுகளை பார்த்தோம்டா, வீட்டுக்கு வந்தால் பொம்பளை டீ தாரல்ல, சாப்பாடு தாரல்ல, சாப்பாட்டில் அவங்க சமைக்க தெரியாது, ரெண்டு எத்தனையோ குறைபாடுகள். இது ஒன்றும் பெண்ணுக்கு எதிராக வைக்கிற குறை இல்லை, இது பெண்ணோட கடமையே இல்லை. ஒரு ஆம்பளை தான் மாப்பிள்ளை தான் சமைச்சு கொடுக்கணும், டீ ஊற்றி கொடுக்கணும், வீட்டை கூட்டணும், உடுப்பை கழுவணும், ஆயமணி எல்லா வேலையும் இவர் தான் செய்யணும். உங்களை செய்ய இயலாதான் ஆள் போட்டு வேலைக்கால் போட்டு செய்யணும். அது இல்லாமல் பொண்ணு செய்கிறா இல்லைன்னு ஒரு குற்றமாக சித்தரித்து காலியார் முன்னும் கொண்டு வர இயலாது. பெண்ணை இஸ்லாம் கண்ணியமாக வச்சிருக்குது.
பெண்ணோட எந்தளவு மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டுமெண்டா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தௌசு பின் நிசாஇ கைரான்னார். பெண்களோட மிருதுவாக அழகாக நடந்து கொள்ளுங்க. பெண்களோட மிருதுவாக நடந்து கொள்ள மிக முக்கியம். கண்ணியமாக நடக்க வேண்டும். அதே நேரத்தில் பிழையான வழியில் போகக்குள்ள அவங்களை திருத்த வேண்டும். திருத்தக்குள்ள மிருதுவாகத்தான் திருத்தணும். ஒரே புடியா பிடிச்சி திருத்தக்கூடாது. பெண்கள் என்றாலே இயற்கையான சில சிந்தனை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். எடுத்த உடனே முதலாண்டு மாற்ற இயலாது. இரக்கமாக எந்த நாம் மனைவியோட இரக்கமாக அன்பாக நடப்போமோ அந்த வீட்டுக்குள்ளால சந்தோஷ மகிழ்ச்சியை பார்க்கலாம். இரக்கம் இல்லாமல் போய் அந்த வீட்டுக்குள்ளால ஒரு பெண்ணோட சண்டித்தனம் காட்ட போகக்கூடாது. வெளியே வர பிரச்சனையை, ரோட்டில் வர பிரச்சனையை பொம்பளை தலையை கொண்டு முடிக்கக்கூடாது. மனைவி வீட்டுக்குள்ளால நான் வரக்குள்ள கணவன் நினைச்சு கொண்டா வரணும். கணவன் யோசனை மட்டும்தான் வரணும். நான் முதலாளியாக இருப்பேன், தொழிலதிபராக இருப்பேன், எனக்கு கீழால எத்தனை பேர் வேலை செய்யலாம், அதெல்லாம் அங்கே. வீட்டுக்குள்ளால மனைவி முதலாவது கணவன் தன்னை மனைவியை கண்ணியப்படுத்த வேண்டும். தண்டை புள்ளைய கண்ணியப்படுத்தணும். அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒரு கணவர் வாராரு, அந்த பிள்ளைய முடிச்சு வாராருண்டா அந்த மருமகனை ஒரு மாமா இப்படி நடந்து கொள்ளணும். மருமகனோட மாமாவோட மருமகன் எப்படி நடந்து கொள்ளணும், மருமகனோட மாமா எப்படி நடந்து கொள்ளணும், மாப்பிள்ளையுடைய உம்மா வாப்பா அப்படி மருமகளோட என்ற விஷயம் எல்லாம் நாங்கள் பெரும்பாலும் படிக்கிறது குறைய அவங்களே பேசிக்கொண்டு ஒரு மாதிரி செஞ்சு கொண்டு போகிறது. எங்கேயாவது முட்டிப்பட்டோன்னா எல்லாம் தலையை கழித்து நிற்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே நிக்கா என்று சொல்கிற விஷயம் இருக்குது தானே, வாழ்க்கையில் மனிதனை நிரப்பமான ஒரு மனுஷனாக மாற்றுற ஒரு பகுதி தான் நிக்கா என்றது. நிக்கா செஞ்ச உடனே அவருடைய அறவாசி ஈமான் முழுமையாகிடும். அடுத்த அறவாசி தக்குவாவோடு இருந்தாருண்டா வாழ்க்கை சரியாயிடும். எனவே நிக்காஹ் என்ற மூலமாக நிரப்பமாக ஒரு வாழ்க்கையில் தடுமாறி போன ஒரு மனிதன் நிரப்பமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அறப்பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நிக்காஹுல்லா இருக்குது. வஷத்துல் பாக்கி அடுத்த பகுதி அல்லாஹ்வுடைய பயத்தில் இருக்குது, தக்வாவோட இருந்தால் போதும். நிக்காஹ் முடித்த உடனே கணவன் மனைவியோட நடக்கிற ஆதாபுகள் ஒன்று தான். நேரத்துக்கு வீட்டை போய்த்திடணும். இஷா தொழுதமா வீட்டை போயிடணும். காலையில் தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னால் உள்ள முழு நேரமும் நான் கொடுக்கணும், மனைவிக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் கூட்டாளிமாக இருந்திருப்பாங்க, அங்கே இங்கே எல்லாம் இருந்திருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிச்சிட்டோமா அந்த நேரம் மனைவிக்கு உரிய நேரம். ஒன்றும் செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆள் வீட்டில் இருக்கணும். பள்ளிக்கு வந்தோம், இஷாவா தொழுதம் 8:30 ஆகுது, 9க்கு முன்னால் வீட்டுக்கு போய்த்திடணும். இன்றைக்கு சில பிரச்சனை வருது, காதியாட பிரச்சனை வரக்குள்ள பார்க்குறோம். சில மாப்பிளமார் கல்யாணம் முடித்த ஆக்கள் வீட்டை வாராங்களாம் 12 மணிக்கு, சில ஆக்கள் 2 மணிக்கு வாராரு. அவங்களோட நோயில் விசாரித்து பார்த்தா வேறு நோய் அவங்களுக்கு. பாப்பா சொல்கிறாரு, அந்த புடியனுக்குள்ள நோய் தெரியாது, பேசக்கூட எனக்கு விளங்கவே இல்லை, கட்டி கொடுத்துட்டேன். கல்யாணம் கட்டி கொடுத்து 2 மாதம் போகல, பிள்ளைகிட்ட அரிச்சு வீட்டை எழுதி கேட்குறாரு. யார வீட்டை? பிள்ளையோட உம்மாட வாப்பாட வீட்டை இவர் எழுதி கேட்குறாரு. அருமையான சகோதரர் இஸ்லாம் அவர்களே, நிறைய பிரச்சனை வருது. காரணம் ஆரம்பத்தில் நடந்து கொள்கிற முறைகளை சரியாக ஆம்பளையாக இருந்தா, வயது வந்துட்டா, அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் தன்னை சீர்படுத்தணும், அதுக்கு உரிய ஆளாக்கணும். எல்லா பகுதியிலையும் தொழில், வருமானம், நடத்த, பிள்ளையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சீராக்கணும். அவர் பிள்ளையான கூட்டாளிமார் எல்லாத்தையும் முடிச்சிடணும். இந்த பகுதி சீராகினாத்தான் எங்களுடைய நிக்காகில் இருந்து வெளிச்சம் உண்டாகும், மகிழ்ச்சியான நிக்காவாக மாறும். நிக்காவோட ஆரம்பத்தை பொதுவாக ஊரில் பார்க்குறோம். நிக்காவோட ஆரம்பம் மாஷா அல்லாஹ் பள்ளிக்கு வந்து எல்லாமே நடந்து முடியுது. அதுக்கு பிறகு நடக்காத அட்டகாசம் இல்லை, அசிங்கம் நடக்குது, வீண் விரை நடக்குது, ஹராம் நடக்குது, ஆண்மன் கலப்பு நடக்குது, எல்லாம் நடந்து முடியுதுண்டா அது பிழை. எங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்பம் ஹலாலாக இருக்க வேண்டும். வலிமா சுன்னத்து. வலிமாவுக்கு முன்னால் இன்னொரு பிரச்சனை. நான் என்ன செய்கிறேன்டா, நிக்கான்னு சொன்னால்
எல்லாருக்கும் அவருக்கு சொல்லணும், இவருக்கு சொல்லணும், அவரை விடக்கூடா இவரை விடக்கூடான்ற யோசனை எங்கள் ஊரில் நான் பார்க்குறோம். எல்லாருக்கும் சொல்லி ஆகணும், இல்லை அதை விட்டால் அது பிரச்சனை, இப்படியான ஒரு நிலை எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது இருக்கக்கூடாது. யாருக்கு எந்த அளவு வலிமா போடலாமோ, எத்தனை சாதனை செய்யலாமோ முடிக்க வேண்டியது. எந்த அளவுண்டா, நிக்கா நடந்ததுக்கு பிறகு பள்ளியில் நிக்கா நடத்திட்டோம், நிக்கா நடந்து முடித்த உடனே பங்கு வைப்பாங்க, ஈச்சம்பழமோ வேறு ஏதோ கடி கொடு வைப்பாங்க. இதையே இவர் வலிமாவாக நியத்து வச்சா வலிமா ஆகிவிடும். அதே நேரம் சிறந்த முறை ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு கொடுக்குற வலிமா சிறந்த முறை, இதுவும் வலிமாவாக செல்லுபடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த லேசாக இஸ்லாம் அமைச்சு வச்சிருக்குது. எல்லாருக்கும் சொல்லியாகணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா இருக்கக்குள்ள சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அதே நேரத்தில் திருமணம் அவங்க நினைச்சா பேசினா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி கூட உட்கார வச்சு அவ்வக்கிறது அவங்கள வர சொல்லி, உமர் ஹத்தாப் இல்லை வாங்கப்பா நீங்கள முக்கியமான ஆட்கள், என்ன கல்யாணத்துக்கு நீங்களா இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட நீங்கள் என்ன கண்டிப்பாக என்ன கல்யாணத்தை கலந்து கொள்ளணும், இப்படியான நிலை இருக்க இல்லை. சகஜமாக சாதாரணமாக இருந்துச்சு. மாப்பிள்ளை சரியா பொண்ணு சரியா கல்யாணம் கரை சேர்ந்தோம். திடீர்னு பார்க்குறாங்க மாப்பிள்ளை வாரா பள்ளிக்கு, என்னப்பா மாப்பிள்ளை உடுப்பாய்க்கு கல்யாணம் முடிஞ்ச அவங்களுக்கு முடிஞ்சது. அவுலிம் வலௌபிஷா சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துர் ரஹ்மான் அவுஃப் இப்போ நம்முடைய கோடீஸ்வரர் சஹாபி, ஒரு ஆட்டை கொடுத்தாது வலிமை போட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட பெரியாக்கள் கேட்குறாங்களா? அவங்களோட பெரியாக்கள் சொல்லித்தானே ஆகணும், விடவே இயலாது. எங்களை லிஸ்ட்டில் எடுக்கணும், அப்படி எடுக்கிறது. இப்படி நாங்கள் பெருசாக்கிறதால வர விளைவு நிறைய விளைவு. சாதாரணமான வாலிபர்கள், பொருளாதார கொஞ்சம் குறைஞ்சாக்கள், கல்யாணம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிறது, கஷ்டப்படுறது, வெளிநாட்டுக்கு வர்றது, வாலிப வயசில் கல்யாணம் முடிக்க வெளிநாட்டுக்கு தெரியறது காரணம் என்ன? ஊர் கலாச்சாரத்துடைய அந்த அழுத்தம். பெரிய கல்யாணம் எடுப்போம், பெண்ணாம் பெருசாக எடுப்போம். ஆனால் சாதாரண ஆட்களுக்கு இங்கப்பா கல்யாணம் எடுக்க எப்படி எடுத்தா 35 அழிவுத்து சொல்கிறாரு, இப்படி போனா ஹஸரத் 35 நாங்கள் கல்யாணம் முடிக்கணுன்றாரு. சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனா. கூடின பரக்கத்துள்ள நிக்கா குறைஞ்ச செலவு உள்ளது. குறைஞ்ச செலவோட சேர் நிக்கா கூடின பரக்கத்தண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க. அந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. நாங்கள் செலவனத்தை திருமண நேரத்தில் மிக கவனமாக அதை கையாளணும். மகரை கொடுத்து திருமணம் முடிக்கிறோம், அது கொடுக்க கண்டிப்பாக வாஜிபான விஷயம் மகரை கொடுக்க வேண்டும். அந்த வலிமா நாங்கள் பெரிய செலவு, இயலாத செலவை கஷ்டப்பட்டு கடன்பட்டு சுமக்க இயலாத சுமையை சுமந்துட்டு எல்லா நிக்கா முடிஞ்ச பிறகு நான் 5 லட்சம் கடன், 10 லட்சம் கடன், 50 லட்சம் கடன், அது கடன் இது கடன் சொல்லி வச்சு பாடக்கூடாது. எனக்கு எது ஏழுமோ அதை செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நிக்காவோட சேரக்குள்ள இன்னொரு பகுதி ஒன்றுதான், எங்கட நோக்கத்தில் ஒன்று சிறந்த சந்ததி உருவாக வேண்டும். ஏண்ட சந்ததியாக எப்படியான குழந்தை உருவாக வேண்டும், நான் மௌத்தாகக்குள்ள எப்படியான சந்ததியை விட்டுட்டு போகணும். இது ஒரு பகுதி. திருமணமாகக்குள்ள இதெல்லாம் வச்சு கொண்டு தான் பெண்ணை தேடணும். ஒரு பெண்ணுடைய பக்குவத்தை சரியாக தேடி எடுத்தோம்னு சொன்னால், துன்யாவில் யார் ஹசன் அல் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் இந்த மனைவி சம்பந்தமாக சொல்லுங்கன்னு கேட்கப்பட்ட சொன்னாங்க, ஜன்னத்துக்க அவ் நாருக்க. இந்த மனைவி ஒன்று துன்யாவில் உங்களுக்கு அல்லாஹ் தர சொர்க்கம், அல்லது துன்யாவில் உங்களோட நரகம், ரெண்டு ஒன்று. மனைவி சரியாக அமைஞ்சா அது சொர்க்கமே சொர்க்கம்தான். அது கொஞ்சம் முன்பினாகனா கடைசி வரை அனுபவிக்க வேண்டி வரும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டின வழிமுறைகளில் பெண் பார்க்குற அந்த பகுதியிலேருந்து, மாப்பிள்ளை பார்க்குற அந்த பகுதியிலேருந்து துவங்கி நிக்காஹ் வரைக்கும் அழகான வழிகாட்டு இருக்குது. அதில் பிரதானம் வயது வந்த உடனே அவர் கல்யாணம் முடிச்சு கரை சேரணும். கரை சேர்றா அதுக்கு மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் எந்தளவு வசதியோ அந்தளவு மகர் ஒரு பகுதி இருக்குது, இயன்ற அளவு கொடுக்கறது.
இன்னும் ஒரு பகுதி இருக்குது, பெரிய தொகையை கொடுத்து அது பேருக்காக ஊருக்காக கொடுக்கணும் வந்துடக்கூடாது. அது இயன்ற அளவு அவர் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அது பெண்ணுக்கு இவர் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதை இவருக்கு கேட்டெடுக்க இயலாது. அது முழுமையாக பெண்ணுக்கு தான் சொந்தம். மகர் முழுமையாக பெண்ணுக்கு சொந்தமான விஷயம். அதை இவர் சிலாக்கு என்ன செய்யறது, கொடுத்து கொஞ்சம் இல்லை அதை எடுத்துக்கொண்டே பேங்க்ல வச்சு காசு எடுத்து இவர் வெளிநாட்டு ஓடுறது. அருமையான சகோதர இஸ்லாம் அவர்களே, மகரை கடனா எடுக்கலாம். மகன் வீட்டு என்ன செய்யலாம், மகரை கடனா வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொடுக்க வாங்க செய்யலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் நடந்து கொள்ற நடக்குது என்ன நடைமுறையில் அதை அதிகாரம் கொண்டு பெண்ணிட்ட இருந்து வாங்க இயலாது. அவர் நினைச்சா தரலாம், நினைக்காட்டி தராம விரிக்கலாம். தரலன்றக்காக வேண்டி எங்களுக்கு முகத்தை சுளிக்க இயலாது. ஆக நிக்காஹுடைய பகுதியில் கணவன் மனைவியில் இன்னொரு பகுதி ஒன்றுதான், கணவன் படிக்க வேண்டிய அந்தரங்கமான சில விஷயம் இருக்கும். அதாவது கல்யாணம் முடிச்சாக்க படிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். முடித்தவர்கள் முடிக்க இருப்பவர்கள் தெரிய வேண்டிய மிக அந்தரங்கமான சில விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் மூத்த குடும்பத்தில் இருப்பாங்க, மூத்தாக்கள் அவங்களோட கொஞ்சம் பேசி கொண்டு தான் அது செய்யணும். அதெல்லாம் பேன்லாம் சொல்லலாம் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நிறைய படிக்கிற விஷயங்கள் இருக்குது. மூத்த ஆக்கிட்ட போய் படிக்குவோம். சில விஷயம் 40, 50, 60 வயசை தாண்டி நாக்கிட்ட போய் பேசினா தான் அந்த விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கம் இருந்தால் வாழ்க்கையில் மிச்சம் அமைதியாக நிதானமாக போகும். அவங்ககிட்ட போய் நிறைய படிக்கணும். நாங்கள் பொதுவாக பார்க்குறோம். மிக அண்மையில் ஒரு சகோதரர் வந்தார், திருமணம் முடிச்சு 3 நாளில் அவன் சந்தித்தார். நான் கிட்ட என்ன பிரச்சனைன்ட்டு அவர் பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை சொன்னார். நான் சொன்ன பிரச்சனையே இல்லை வாப்பா, நீங்கள் உங்களோட வழி பிழையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவுபடுத்தின பிறகு அதெல்லாம் சரியாக என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. சின்ன ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா மூத்தாக்களோட பேசி அதை விளங்க இல்லை. அவர் வாகனத்துள்ளுக்கு வர தெரியாம மனுஷன் வாகனம் இந்த கதவாக தான் உள்ளுக்கு வரணுன்னு அவருக்கு தெரியாமல் போனதால பெரிய ஒரு பிரச்சனை. முன்னாட்டோடு பேசி பார்த்து விளங்கப்படுத்தினோடனே அருமையான சகோதர இஸ்லாம் அவர்களே, ஆக ஒவ்வொரு விஷயமா படிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமாக படித்து மிச்சம் முன்னுக்கு வர வேண்டியிருக்குது. அந்தரங்க விஷயங்களை அமாறுதான் படிக்க வேண்டும். இறுதியாக உண்டு கணவன் மனைவிக்கிடையில் நடக்கக்கூடிய இரகசியங்களை யாரும் எந்த காரணங்களும் பகிரக்கூடாது. அவர் பேசிக்கொள்வது ஹதீஸில் இருக்குது, நடு ரோட்டில் ஒன்று சேர்ற கழுதையை போல. அந்தரங்களை வெளியே கொண்டு வர்றது நடு ரோட்டில் ஒன்று சேர்ந்துக்கிற கழுதைகளை போல. இதனால அந்த இரகசியங்கள் கூட்டாளியெல்லாம் இருப்பாங்க. கூட்டாளியம் விடிய காலில் வந்து மச்சான் மூடெல்லாம் கேட்பாங்க. இப்போ எல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாய்விட்டு கேட்கக்கூடாது. அதே மாதிரி தான் இன்னும் சில ஆட்கள் என்ன செய்யறா, தண்டை பொம்பளைய அடுத்த ஆளு காட்ட பார்க்கறது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஹதீஸை பற்றி பார்த்தோம்னா, மனைவி எனக்கு மட்டும்தான், வேற 3ஆம் யாருக்குமே மகரம் இல்லாதவங்க வீட்டுக்கு கூட்டாளியாக கொண்டு வந்துட்டு இவங்க என்ன செய்யறன்னு சொன்னா, சாப்பாடு தட்டை கொடுத்து ட்ரிங்க் தட்டை கொடுத்து விளம்ப வைக்கிறது மனைவிட்ட. இல்லை இவங்க ஆசை தண்டை பொண்டாட்டிய எல்லாரும் காட்டி நல்ல பொம்பளை, அழகான பொம்பளை, வெள்ளை பொம்பளை, அந்த பொம்பளை இந்த பொம்பளை சொல்ற ஆசை அவருக்கு கொடுக்குறாரு. மிக அண்மையில பிரச்சனை வந்துச்சு, கொடுத்து 2 நாள் பொம்பளைய காண இல்லை. ஹசரத் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பொண்டாட்டி ஓடிட்டான். இஸ்லாம் சொன்ன கோட்டை தாண்டி எப்ப நாங்க போவோமோ அது முசீபத்து தான். ஒரு நாளும் அதுல ஹைரே இல்லை. இந்த இஹ்திலாத்ன்ற கலப்பு, யாருக்கு மஹரம்னு தெரிய வேண்டும். மஹரம் இல்லாத பெண்கள் ஆண்களோட கலப்பு அது இஸ்லாத்துல தெளிவான ஹராமாக்கப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை இருக்கிறான், நீண்ட பகுதி விரிவா பேசல. அந்த கலப்பை நாங்க தவிர்த்து கொள்ளணும். கலப்பால வார நிறைய பிரச்சனை கலப்பால வருது. அரவாசி சந்தேகங்கள் கலப்பால ஒன்றரை கலந்து கொள்றது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போய் கேட்டுக்கிறாரு. ஒரு ஆம்பள்கிட்ட பொண்ணு கேட்டு வருது, இவன் கல்யாணம் முடிப்பாண்டு. அவர் சொல்லிக்கிறாரு, ஏண்ட அழகுக்கு இந்த பொம்பளை சரி வராதுன்னு இருக்கிறாரு. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா,
அது வேறு வழியாக செய்வின செய்கிற நிறைய தென்ன இலங்கை நடக்கிறாண்டு செஞ்சு தின்னக்கிண்ண பிடிச்சி கொடுத்த உடனே அவர் அந்த பொம்பளையை அவர் தூக்கி ஓடிட்டார். எந்த பொம்பளையை ஹராம் வந்து கூடான்னு சொன்னாரோ அது ஒன்று வருது. விருப்பம் இல்லையா? எனக்கு விருப்பம் இல்லை, முடிஞ்சு. எனக்கு இது விருப்பம், அல்ஹம்துலில்லாஹ். உங்கள்ட்ட கேட்குறாங்க, ஆஜியா இந்த புள்ள என் மகளுக்கு பொருத்தமா? உங்களுக்கு குறை விளங்குது, நீங்கள் என்ன சொல்லணும்? இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை. இந்த நிறை விளங்குது, மாஷா அல்லாஹ் நல்ல புள்ள, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு வைங்க சொல்லணும். குறை என்னென்று கேட்காம குறைய சொல்லக்கூடாது. இன்னொரு பகுதி தான், கல்யாணம் நிச்சயமாகின உடனே அந்த கதையை குறிப்பாக பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏண்டா ஒரு பொம்பளைகளுக்கு பொதுவான தன்மையில் ஒன்றுதான், கல்யாணத்தை அறுக்கிறதுல உள்ள சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சா வர சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முடிவாக அந்த கல்யாணத்தை அறுத்தறிகிறது. ஒரு கல்யாணம் டிவோர்ஸ் ஆகி ரெண்டா பிரியுதா, பொம்பளைகள் பெரிய சந்தோஷம் பாரு. இதனால தான் சில கிதாப்களில் பார்க்குறோம், பெண்கள் இடத்துல சொல்லக்கூடாது. வாய்மொழி வாயாக போகும். எல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கும், ஒரு கதை வரும், உங்களுக்கு விஷயம் கேள்விப்படலையா, அப்படியா இப்படியா, இந்த அது பெண்ணாம புகைஞ்சு போய்த்து கடைசியாக நல்லா நடக்க இருந்தது சிறஞ்சு போய்த்து. இதுதான் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லக்கூடாத விஷயத்தில் ஒன்று தான் சொல்லக்கூடாது. அடுத்தது லாபம், வருமானத்தில் லாபத்தை பெண்கிட்ட சொல்லக்கூடாது. மாஷா அல்லாண்டு ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் எனக்கு இத்தனை லட்சம் லாபம் நாங்கள் சொல்லிடுவோம், அங்கே கணக்கு கால்குலேட்டர் எல்லாம் முடிஞ்சிடும், அது பிறகு 4-5 வருஷம் போகாது சொல்லுவார். எப்படி தேடினாலும் மீது இல்லை, பில் வந்தது சரியாண்டு. நாங்கள் பில்லை கையில் கொடுத்துட்டோமே. ஏன்னா அருமையான சகோதரர் இஸ்லாம் அவர்களே, கண்ணியமான வாழ்க்கை போன்ற நிறைய படிக்க இருக்குது. நாங்கள் மூத்தாக்கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, உலமாக்கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மார்க்கத்தை சொல்லப்பட்ட அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. நாம் வாழ்ந்து மௌத்தாகக்குள்ள இப்படித்தான் நான் மௌத்தாக திட்டம் ஒன்று கல்யாணத்தை இருக்கணும். அண்மையில் ஒரு ஜனாசா ஒன்று போனோம், ஹசரத்துற ஜனாசாவுக்கு. அவர் 4 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, எல்லாரும் ஹாஃபிஸ்மார்கள், ஒரு பொம்பளை பிள்ளை ஹாஃபிஸ் இல்லை. அவள் ஹாஃபிஸ் ஓதிக்கொண்டிருக்கிறான். அப்போ அரை பக்கம் இருக்குது, அவள் அன்றைக்கு ஹாஃபிஸ் ஆகணும். வீட்டில் ஜனாசா இருக்குது. அந்த புள்ள சொல்லுது, நான் இந்த வாப்பா கபருக்கு போக முடிஞ்சு நானும் ஹாஃபிஸ் ஆகிடணும். வீட்டில் ஜனாசா இருக்கத்தக்க அந்த பிள்ளையும் அந்த குர்ஆனை முடித்து ஹாஃபிஸான பிறகுதான் ஜனாசா பள்ளிக்கு வந்துச்சு, தெய்வல பள்ளிக்கு வந்துச்சு. இதனால நான் மௌத்தாகக்குள்ள தொழில் வரும், வருமானம் வரும், அதெல்லாம் தானே உண்டாகும். இதை கொடுத்துறோம்டா ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன, நான் விட்டு போற பிள்ளைகள்ல வலதுன் சாலிஹன் யதுஊலா, என் பேரை சொல்லி துஆ செய்ற புள்ளை உருவாக்குவோம். பேரை சொல்லி துஆ செய்ற புள்ளை. அதே மாதிரி திருமணமாகக்கூடிய மாப்பிள்ளை பார்க்குற பகுதியில் என்னொன்று சொன்னோம், தஸவ்வஜுல் வலூதல் வதூத், அதிகமாக புள்ள வெத்தித்தார குழந்தை தார அந்த பகுதியை பார்த்து தான் கல்யாணம் முடிக்கணும். குழந்தை தரக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும். அது எப்படி பார்க்குற அதெல்லாம் தெரிந்தானே என்னென்ன பகுதிகள் இது இருக்கணும். இதில் குறிப்பிட்ற விஷயம் என்னென்னா, நாங்கள் கல்யாணம் முடிச்ச ஆரம்பத்திலேயே கணவன் மனை பேசிக்கிறது, இப்போது எங்களுக்கு புள்ள வேணாம், இப்போது எங்களுக்கு புள்ள வேணாம், 6 தான் பிள்ளைய பெற்றுக்குவோம் 5 வருஷத்துக்கு பிறகுன்றது. கடைசியாக 5 வருஷம் பிறகு புள்ள பெற முயற்சி செய்கிறாங்க. கடைசி அவன் சொல்கிற ரிசல்ட் என்ன, ஹஸ்ரத் நாங்கள் பார்க்காத டாக்டரும் இல்லை, எடுக்காத மருந்தும் இல்லை, கண்டதும் ஒன்றும் இல்லை, புள்ள இல்லை. கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆகுதான், மருந்து குடிச்சே காலம் போகுதான். அல்லாஹ்வுடைய நியமத்தான் ஒரு குழந்தை வாடுறது, குழந்தை கிடைக்கிறது, தரிக்கிறது எல்லாம். அந்த நியமத்தாக சரியாக நாம் எடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்தாக எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்தை அருளாக எடுக்க வேண்டும். அல்லாஹ் தார நேரத்தில் கொள் செய்யணும், தார நேரத்தை விட்டுட்டு செய்யக்கூடாது. இறுதியாக ஒன்றுதான் அருமையான சகோதரர்களே, இறுதியாக நான் பார்க்கணும்னு சொன்னா, பெண்களை பிழையாக பாவிக்கிறது. இன்றைய பார்க்கிறோம், வாலிப சமூகத்துக்கு இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா, பல வாலிபர்களுடைய பார்க்கிறோம், வாலிபர்களை பார்க்க என்னன்னு சொன்னா 4-5 பொம்பளைகளை வச்சுக்கொண்டு லவ் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படியான மோசமான கலாச்சாரம் சமூகத்தில் இருக்குது. இது பெரிய ஒரு முசீபத்துடைய ஆரம்பம். இது இல்லாம போகணும். தன்னை ஒருவன் சீர்திருத்தினாத்தான் வாரதும் சரியா வரும்.
இவர் ஊத்த பிடிச்சி இருக்கிறாரு, வரக்கூடிய பொம்பளை நல்லா இருக்கணும் கேட்கிறாரு. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தேடுறது, இவரை தேடுறல்ல, இவரை தேடி பார்த்தா ஆக பெரிய பிட. நான் எனக்கு ஒரு சாலிஹான மனை வரணுமா, நான் என் அல்லாஹ்வுக்கு முன்னால சாலிஹான ஒருவனாக மாற வேண்டும், செஞ்ச பாவங்களை விட்டு தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ் பொருத்தமாக வாழ வேண்டும் என்று நியத்தை வச்சுக்கொண்டு முன்னேறணும்னு சொன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பத்தை காணலாம். அங்கே குறைவிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க குறையா போய்த்திரும். எனவே நாங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய நிக்காக அல்லாஹ் தஆலா பொருத்தமான முறை நடந்து சந்ததி சந்ததியினர்களாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சிறந்த சமூகம் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா.